நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பான அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பாக அன்னதானம் அளிக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு 2-3 பேருடைய அவங்க கொடுத்த அந்த டொனேஷனை போட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறோம். ஒருத்தர் 2 பேர் மட்டும் இல்லை, 2-3 பேர் இன்னைக்கு அண்ணாமலையார் பேரில் அன்னதானம் கொடுத்துருங்க அப்படின்னு என்னைக்குனா கொடுத்துங்க, எப்போ வேணாலும் கொடுத்துருங்க. அவங்க சொன்னதை வச்சு இன்னைக்கு மொத்தமாக போட்டு அன்னதானம் கொடுக்குறோம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். நமச்சிவாய. வாழ்க வாழ்க நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமசிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அன்னதானம் அளித்த குடும்பத்தினர் பல்லாண்டு வாழும். இன்னைக்கு 2-3 பேருடைய டொனேஷனை ஒன்றா வச்சு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 1/7/2025 இன்றைய தினம் அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். இந்த அன்னதானம் அளித்தவர் குடும்பத்தினர் 2-3 பேர் ஒன்னா சேர்ந்து கொடுத்த பணத்தை வச்சு இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்கோம். சில பேர் 100 பேருக்கு அனுப்புவாங்க, சில பேர் ஒரு 50 பேருக்கு அனுப்புவாங்க, சில பேர் ஒரு 50 பேருக்கு அனுப்புவாங்க. இது எல்லாமே ஒன்னா போட்டு இன்னைக்கு அன்னதானமா கொடுக்குறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் செய்த குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி வாழ வேண்டும் என்று அண்ணாமலையார் பாதத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும். இன்னைக்கு முழு அன்னதானம்னு யாருமே கிடையாது, தனி ஒருத்தர் கிடையாது. இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருங்க, அண்ணாமலையார் சார்பாக அன்னதானம் கொடுத்துருங்க. நமக்கு அனுப்புவாங்கல்ல, 100 பேருக்கு கொடுங்க, ஒரு 200 பேருக்கு கொடுங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றா போட்டு இன்னைக்கு அன்னதானமாக கொடுக்குறோம். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நமச்சிவாய. வாங்க நீயா தாத்தா. வணக்கம். வணக்கம். வந்தனம். வந்தனம். நமச்சிவாயம். அழகா இருக்குது டிஷர்ட்டு. எப்போ வாங்கினீங்க? அப்போ கொடுத்தாங்க. என்னமோ ஒன்றே போட்டுன்னு சொன்னாங்க. யார் அவன்? நாங்கள் கொடுத்தாங்களாம். அதில் வாங்கி போட்டேன். இந்த கோயிலில், ராகவேந்திர கோயிலில். சரி. எப்போ கொடுத்தாங்க தெரியாது. அதுவும் இல்லை. எத்தனை ஐயா? 2. நான் அங்கேயும் போகல. சரி விடுங்க, வரும்போது வாங்கிக்கோ. நாங்கள் வரும்போது வாங்கிக்கோ, சரியா? ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. வாங்க வாங்க. நீங்க தானே? நல்லா இருக்கிறீங்களா ஐயா? மொட்டைலாம் அடிச்சுட்டு இருக்கிறீங்க. நானும் யாரோ போயிருந்தேன். ஜெயசாம்ராஜ் ஆசிரமம்னு ஒரு இடம் போயிருந்தேன். 2 வருஷம் அங்கதான் இருந்தேன். வந்து ஒரு 10 நாள். பரவாயில்ல. நம்ம அண்ணாமலையார் கழகம் லெட்டர் எழுதி கொடுக்கணும். போன எலெக்ஷன் அதுதான் அந்த அண்ணாமலையார் கழகத்தையே விட்டுட்டு போயிட்டீங்களே, அப்புறம் யார் காப்பாத்த அந்த கழகத்தை? போன எலெக்ஷனுக்கு கொடுக்கல, இந்த எலெக்ஷனுக்கு லெட்டரை கொடுக்கணும். விஜய் தினம் தமிழக கழகம்னு வந்துக்குதான். மக்கள் இயக்கம், தமிழக அண்ணாமலையார் கழகம். அதுதான் அவருக்கு மக்கள் இயக்கம்னு தமிழக இயக்கம்னு வருதான். அதுக்காக இந்த அண்ணாமலையார் கழகம் கூட்டணியில வரணும். ஒன்னா இணைக்க போறீங்க? அதான் தமிழ் மக்கள் இயக்கம் அண்ணாமலையார் கழகம் வரணுங்க. அதுக்காக கேட்கணுங்க. நேற்றுக்கு கூட்டணி இந்த எலெக்ஷன் வரும்போது கூட்டணிக்கு வர்றதுக்கு ஆலோசனை வரும். இப்ப யார் யாரு கூட்டணிக்கு வராங்கன்றீங்க? அண்ணாமலையார் கழகமா வேற எந்த கழகம்? அண்ணாமலையார் கழகம் தான். யார் ஒரு எலெக்ஷனுக்கு கூட்டணியில வரணும். அதுக்கு மாவட்ட செயலாளர் திருவண்ணாமலை விஜயகாந்த் கட்சியில் போட்டு தளபதிய இவரு விஜயகாந்த் கட்சியில் தான் இருந்தாரு. அது அண்ணாமலையார் கழகத்துல வர்த்த மாவட்ட செயலாளர். அண்ணாமலையார் கழகமா அண்ணா திராவிட கழகமா? அகில உலக அண்ணாமலையார் திராவிட முன்னேற்ற ஓம் சிவசக்தி ஐயப்பா தின உலக கட்சி உலக கழகம் தான் தமிழ்நாடு. மறுபடியும் நிறுத்தி சொல்லுங்க எனக்கு. அகில உலக அண்ணாமலையார் துணை கொண்டு திராவிட முன்னேற்ற ஓம் சிவசக்தி ஐயப்பா துணை உலக கட்சி உலக கழகம். அது எல்லா நாட்டுக்கும் பயன்படணும்னா பதவிக்கு வரணும். முதல்ல இந்த கட்சி எங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க? இந்த கட்சி எங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க? ரிஜிஸ்டருக்காக தான் பண்ணுறதுக்கு டெல்லிக்கு என்ன போகணும்னு தரும். இது எல்லா நாட்டுக்கும் யார் முதலமைச்சர் வராங்களோ அவங்க எல்லா நாட்டுக்கும் யார் முதலமைச்சர் வராங்களோ
அவங்க இதை பணம் வாங்கி கட்டுறதுக்கு அனுமதி. எவ்வளவு பணம்? 34 லட்சத்துல 20 லட்ச ரூபா தள்ளுபடி. 34 லட்ச ரூபா இருந்தாலே முதலமைச்சர் ஆயிடலாமா? 34 லட்சத்துல 20 லட்சம் தள்ளுபடி. அதுவும் தள்ளுபடி. வெறும் 14 லட்சம் ரூபாய். 14 லட்சம் கொடுத்தா முதலமைச்சர் ஒரு மாசத்துக்கு கட்டுற மாதிரி. அதுவும் தவணை முறையில் கட்டிக்கலாம். அது கவர்மெண்ட் ஒத்துனா கொடுக்கணும். அப்படி கட்டினாக்கா வீடு விட்டு 5 வருஷம் போட்டு 5 வருஷம் போட்டு 1 கோடி ரூபாய் இலவசம். அது இல்லாம 1 கோடி இலவசமா வர கொடுக்குறாங்க. 5 வருஷம் பொறுத்து. யார் முதலமைச்சர்? யாரு காசு கொடுக்குறவங்க முதலமைச்சர்? யார் வராங்க? 14 லட்சம் கொடுக்குறவங்க முதலமைச்சர். டிஎம்கே வந்தாலும் சேர்த்தா, அண்ணா டிஎம்கே வந்தாலும் சேர்த்தா. 14 லட்சம் கொடுத்தா ஆக்கிடுவாங்களா முதலமைச்சர்? ஒரு மாசமும் கொடுப்பாங்க ஒரு குடும்பத்துக்கு. இல்ல 14 லட்சம் யார் கொடுக்கணும்? நம்ம கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க வரணும் கொடுப்பாங்க. முதலமைச்சர் ஆவறதுக்கு கொடுக்கணுமா? முதலமைச்சர் இல்லையா, முதலமைச்சரா வரவங்க ரேஷன் கடைக்கு கொடுக்குறேன்னு அறிவிக்கணும். ஒரு ரேஷன் கடைக்கு 14 லட்சம். ஒரு ரேஷன் கார்டுக்கு 14 லட்சம். 14 மாசம் கொடுத்தாக்கா மாசம் 10,000 உங்களுக்கு சம்பளம் மாரி. அதுல அவங்க 5 வருஷம் பணம். யார் கவர்மெண்ட் வந்து மாசம் 14 லட்சம் ஒரு ரேஷன் கார்டு கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும் 5 வருஷம் கொடுத்தாங்கன்னா 5 கோடி ரூபா ஆகுது. 5 கோடி இவங்க கவர்மெண்ட் கொடுத்தா. ஆனா இத்தனை நாளா 20 லட்சம் இவ்வளவு நாள்ல உங்களை நான் மிஸ் பண்ணது ரொம்ப வருத்தப்படுறேன். அதான் இது தேடியாவது உங்க கிட்ட 5 நிமிஷம் டெய்லி பேஸ்ட் பண்ணி வச்சுங்களா, மனக்குறைகள் நீங்க இருக்கும். போன வாட்டி எலெக்ஷனுக்கு இது ஆதாரம் இல்லை. இப்ப இந்த எலெக்ஷன் என்ன பண்ண போறீங்க? எவ்வளவு ரூபாய் தட்டி இருக்கிறீங்க? இந்த எலெக்ஷனுக்கு இது கூட்டணியில வரணும். அது வந்து கேட்கலாம் ஆகட்டும். இப்போ விஜய் இது மக்கள் இயக்கம் தான் இருந்தது, தமிழக கழகம்னு ஆகிக்குது. இது கூட்டணி வரும்போது பேசலாம். இப்ப அவசரப்பட்டு வாய் விட தேவையில்ல. எந்த நிமிஷம் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா அரசாங்கம் வந்து 5 வருஷம் பொறுத்து 1 கோடி இலவசம். யாருக்கு? ஒரு குடும்பத்துக்கும். ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி இலவசம். எந்த அரசாங்கம் வந்தா? இதுல வந்து அந்த 8 கோடி ரூபாய் வர்றதுக்கு அனுமதி வருது. அதுல 1 கோடி இலவசம். இல்லையா 8 கோடி ரூபாய் யாருக்கு வருது? 5 வருஷத்துக்கு பணம் வாங்கி கட்டினா 8 கோடி வருது. அதுல 5 கோடி கவர்மெண்ட். 1 கோடி ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்க போறாங்க. 5 வருஷம் இலவசம் வர 1 கோடி ரூபாய். நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய் 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இலவசம். இது நல்லா இருக்குது. காசே கொடுக்குறதுல இப்படி ஓட்டு வாங்கிடலாமே. இலவசம்னா நல்லா இருக்குல்ல. இலவசம்னா அதுக்கப்புறம் 25 வருஷம் இவங்க இந்த 5 வருஷம் 5 லட்சம் 5 கோடி கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்களா, 20 லட்சம் ரூபாய் வாங்கி கவர்மெண்ட் கட்டணும். ரேஷன் கடை டாக்ஸ் கட்டணுமா? பேங்க்ல இருந்து கொடுப்பா 5 கோடிக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாக்க கட்டணும். ரேஷன் கடை கட்டணும். ரேஷன் கடை 25 வருஷம் கட்டினா 12 கோடி ஆகுது. அதுல இவங்களுக்கு 10-11 கோடி கிடைக்கிற மாதிரி ஒரு குடும்பத்துக்கு. அதுல ஆதாரம் இல்லாத கொடுக்குற 1 கோடி ஆதாரம். ரொம்ப டயர்டாயிருக்கு. அதே நேரத்தில் சாப்பிடுறது ஒரு மாசத்துக்கு 30,000 கூட அனுமதி வருது. ஒரு 30,000 கொடுத்தாக்கா இங்க ஒரு அம்மா இறந்துட்டாங்களே, அவங்க பையன் தான் நீங்க மூர்த்திய சவுந்தரம்மா புள்ள 30,000 கொடுக்கறதுக்கு அனுமதி வருது. இல்ல இது யார்கிட்டயும் சொல்லாதீங்க. எலெக்ஷன் டைம்ல இதெல்லாம் வந்து புடிச்சிருவாங்க. வந்து அதை பத்தி யார்கிட்டயும் பேசாதீங்க. நான் ஒத்துக்கிறேன். இந்த வாட்டி போன எலெக்ஷன் இதுக்கு ஆதாரமே கிடையாது. இந்த எலெக்ஷன் ஒத்துக்கணும். ஆனா கர்நாடகம் இதை எதிர்த்து பேசினா முன்னேற்றம் கிடையாது. கர்நாடகத்தை நான் ஒன்றும் சொல்ல, இதை எதிர்த்து பேசினா முன்னேற்றம் கிடையாது. இப்ப யாரு வந்து முதலமைச்சர் ஆவாங்க உங்க கணிப்பு பிரகாரம்? யாரு வந்தாலும் 1 கோடி இலவசம் 5 வருஷம் பொறுத்து. ஒரு குடும்பத்துக்கு யாரு ஜெயிச்சாலும் 5 வருஷம் பொறுத்து 1 கோடி. ஆட்சி எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி இலவசம். இந்த நல்ல வாக்குறுதி. இந்த ஆட்சியிலே கூடங்க இது என்னைக்கு இது பணம் கட்டுறதுக்கு அனுமதி வருதோ, சுமார் 2 மாசம் 3 மாசம் இந்த 6 மாசம் கூட ஆகட்டும், இந்த ஒரு ஆட்சியிலே ஒத்துக்கினா கூட 5 வருஷம் பணம் கட்டணும். அப்படி கணக்கு. ஆனா மறுபடியும் இவங்களே வந்தாலும் சேர்த்தோம், நம்மளே அதிமுக வந்தாலும் சேர்த்தோம். அதிமுகவா அண்ணாமலையார் கழகம் கூட்டணிங்க. சரிங்க. ஆனா 1 கோடி இலவசம் கண்டிப்பா ஆதாரம் இல்லாத கிடையாது. சரிங்க, போயிட்டு வாங்க ஐயா. போயிட்டு வாங்க. சரி போயிட்டு வாங்க. கொடுங்களா ஐயா? குத்துக்கிறேண்ணே. இது 1 குத்திங்க, 1 கொடுங்க. அப்போது ஐயா சாப்பிடுங்க. யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இது எதிர்த்து பேசினா அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். யாரு எதிர்த்து பேசுறவங்களுக்கு வருமானம் சொல்லிடாதீங்க. ஆமா உண்மை. ஒத்துக்கிற யாரு ஒத்துன்னு ஓட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு தான் 5 வருஷம் கழிச்சு 1 கோடி. அது எதிர்த்து வந்து இல்ல கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது கிடையாது. கரெக்ட் தானே? சரியா தானே சொன்னா? நம்பி போயிட்டு வாங்க ஐயா. சரிங்க ஐயா. பார்த்து யார்கிட்டயும் அந்த ரகசியத்தையும் சொல்லிடாதீங்க. போயிட்டு வாங்க. சரி.
எதிர்த்து கேள்வி கேட்க கொசு வலையில மாட்டின்னு தூங்குறாரு இவரு. ஈக்கு பயந்துங்கண்ணா உங்களுக்கே ஒரு மேனேஜரா? அப்ப நீங்க தான் ஓனரா? அவருக்கு நீங்க மேனேஜரா? வாஷிங்டன். ஓம் நமச்சிவாய. புருசிலி இல்ல கடைசியா இவர்தான் வந்து மேனேஜர் சொன்னாரு மாதிரி இருக்குது. இவர்தான் அவர் முதலமைச்சராக போறாரு, இவர் துணை முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. மோடிக்கு அடுத்தது அவருதான். பிரதமருக்கு அடுத்தது பிரதமர் ஆயிட்டாரு அவரு. ஒண்ணு போதும். நீங்க தான் துணை முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. துணை பிரதமர் இப்ப துணை பிரதமரே வா. துணை பிரதமர் முன்னாடி போறாரு, இன்னும் வராம இருக்கிறீங்க. இது வரைக்கும் நல்லா தான் இருக்கும். இதுக்கு மேலேயும் நல்லா தான் இருப்போம். உங்களை பார்த்துட்டோம்ல, நல்லா இருக்கும். துணை முதலமைச்சர் போறாரு, முதலமைச்சர் எங்க இருக்காரு? இப்ப இவரும் மேனேஜராமே? இந்த பதவி கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம். எப்பவும் போல இருந்தது. கொஞ்சம் டெல்லி போயிட்டு வந்ததுல அப்படியே களைப்பா படுத்துட்டேன். டெல்லி ஏன் போனீங்க? ஒரு மீட்டிங் விஷயமா போயிருந்தேன் சாமி. ஏன் இங்கெல்லாம் மீட்டிங் போட முடியாது? டெல்லி தான் மீட்டிங் பண்ணணுமா சாமி? பொதுக்குழு மீட்டிங். பொதுக்குழுல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? பொதுக்குழுல யார் யாரெல்லாம் இருக்காங்க? எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சாமி. மீட்டிங் போனேன். அவருக்கு அந்த தாத்தா இருக்காரு, இந்தாங்க கொடுங்க. அதனால கொஞ்சம் ஒரு தயிர் சாதம் ஒன்று கொடுத்துருங்க. பொதுக்குழு பாத்தியா இல்லையா? நம்ம ஊருக்கு போற மாதிரி இருக்கும். அங்க ரெடி ஆயிடுச்சு. எங்க போறீங்க? லண்டன் போறோம். சொல்லிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. ஐயாட்ட சொல்லிருங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இல்ல பல வாரமா பாவம் அதை கேட்டுதான் நிறைய வரும். 2 வருமே கிளம்புறோம். அடுத்த வாரங்க. இல்ல நீங்க போட்ட மீட்டிங் இங்கெல்லாம் போட மாட்டீங்க. திருவண்ணாமலை, மெட்ராஸ், கோயம்புத்தூர் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒன்லி டெல்லி தான். ஆமா, டெல்லி. டெல்லியில எங்க எந்த இடத்துல? டெல்லியில வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கம் சாமி. பஸ் ஸ்டாண்ட் ரைட் சைடு. எல்லா ஊர்லயும் பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்றதால தப்பிச்சிடுறீங்க. என்ன விஷயமா சாமி பொதுக்குழு போட்டுக்கிறீங்க? இந்த கட்சியில நிக்கிறோம்ல சாமி. நீங்களுமா? இப்பதான் அங்க ஒருத்தர் அண்ணாமலையார் திராவிட முன்னேற்ற கழகம்னாரு. எத்தனை ஐயா? அண்ணாமலையார் திராவிட முன்னேற்ற கழகத்துல அவரு எப்படி சொன்னாருன்னா, வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி எப்படின்னா, ஜெயிச்சா 5 வருஷம் கழிச்சு ஒரு ரேஷன் கார்டுக்கு 1 கோடி ரூபாவா. ஓ, அது நீங்க தான். நீங்க வேற கட்சியா? நீங்க ஜெயிச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம மக்களுக்கு நிறைய செய்யணும்னு இருக்காது சாமி. இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யல சாமி. இதுக்கப்புறம் அதான் செய்வீங்க? அதான் செய்வேன் சாமி. சரி. ஓம் நமச்சிவாய நமக. ஐயா சொல்லுங்க. குடும்பமோ சொல்லிட்டு போங்க ஐயா. சரிங்க. ஒன்று கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. எத்தனை ஐயா வேணும்? 2. போயிட்டு வாங்க. ஓகே, அவருக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து, ஒரு தண்ணி கொடுத்து. ரெண்டு குடும்பங்க. ஐயா, தேர்தல் வாக்குறுதின்னு எதனா ஒன்று சொல்லுங்க ஐயா. நல்லா இப்போ ஒருத்தர் சொன்னாரே 1 கோடி ரூபாய் ஒரு வீட்டுக்கு அப்படின்னு, அந்த மாதிரி உங்களுடைய வாக்குறுதி எதனா ஒன்று சொல்லுங்க ஐயா. ஐயா, இன்னும் நாங்கள் முடிவு பண்ணுறோம். மேல் பொதுக்குழு எதுக்கு போனீங்க? இப்போ நிக்கலாமான்றதுக்கே பொதுக்குழு கூட்டினீங்களா? இல்லை சாமி, அந்த இது விஷயமா தான் சில விஷயங்களால பேச முடிஞ்சிருக்கு. அதனால பொதுக்குழு அடுத்த வாரம் போக வேண்டியிருக்கு. அடுத்த வாரம் வந்து எத்தனை கோடி செலவு பண்ணலான்னு இருக்கிறீங்க? ஐயா, எனக்கு பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை சாமி. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நிக்கிறது தான் பிரச்சனை. எங்க நிக்கிறதுன்னு தெரியல. எல்லாரும் எங்க ஊருக்கு வந்து நில்லு, உங்க ஊருக்கு வந்து நில்லுன்னு இருக்காங்க. ஐயா, அடுத்த வாரம் ஐயா கூட்டு போனா 2 வாரம் ஆகும் சாமி. அப்படியே வச்சுங்க. சரிங்க. வெயிட் ரைஸ் எல்லாம் ரெடியா இருக்கு.
இப்போ கட்சியில் இருக்கிறனால சாமி எனக்கு கொஞ்சம் ஓய்வு ரெஸ்டே இருக்க மாட்டேன். ஐயோ, அடிக்க ஒருக்கா டெல்லி போக வேண்டியது. அவர் உங்களை பார்த்து போறாரு. ஏன் பார்த்து போறாரு தெரியுமா? நானே இல்ல டெல்லியில தான் போடுவீங்களா மீட்டிங்க? இல்ல இப்ப நீங்க முதலமைச்சர் ட்ரை பண்றீங்களா, பிரதமர் ட்ரை பண்றீங்களா? இல்ல சாமி, முதலமைச்சர் சிஎம் தான். அது தமிழ்நாட்டுல போடலாம், அதுக்கு ஏன் டெல்லியில போய் போடுறீங்க? இல்ல சாமி, அங்கதான் கொஞ்சம் முக்கியமான புள்ளி. ஏன் நீங்க தமிழ்நாட்டுக்கு தானே முதலமைச்சரா போறீங்க, அதுக்கு ஏன் டெல்லிக்கு போய் மீட்டிங் போடுறீங்க? இல்ல சாமி, இங்க போட முடியாது, மீட்டிங் போட முடியாது சாமி. ஏன் தெரிஞ்சிடும். ஒரு வடை கூட ஐயா, இந்த அவர் கொடுத்த வடை என் பேரை எடுத்துக்கணும். அவரு கேக்குறாரு. சரி, 2 வடை கொடுத்துரு, அந்த குழந்தைக்கு ஒண்ணு கொடுத்துரு, அந்த பாப்பா ஒண்ணு கொடுத்துரு. அதுல என்ன போய் அசிங்கம் கிடக்குது? குழந்தைங்க ஏன்னா கேட்கதான் செய்யும், சின்ன சின்ன குழந்தைங்க. அந்த பிள்ளைங்க ஒண்ணு கொடுத்துருங்க. ஐயா ஐயா, நான் சொல்லிட்டேன் ஐயா. அடுத்த வாரம் நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். வரதுக்கு ஒரு 3 வாரம் ஆகும் ஐயா. சரின்னு டாப்ல. ஆமா, போடல ஐயா. ஆமா, தனியா போயிட போறீங்க? இல்ல ஐயா, உங்களை விட்டு போங்க. எப்படி போறீங்க? ஃப்ளைட்டு தான் சொன்னேன். ஏர் இந்தியாவா? ஆமா சாமி. தண்ணி ஒண்ணு கொடுமா. 2 சொல்லிட்டேன் ஐயா. ஐயா தயவு செய்து. சரிங்க. அவள் தானே இவர ஏன்னா வரதுக்கு பாக்குறாரு. ஐயா உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, எனக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்க. டெல்லி தானே போறோம்? ஆமா ஐயா. மறுபடியும் டெல்லியா? இல்ல பஞ்சாப்ல. பஞ்சாப் அங்க போயிட்டு தான் சார். பொதுமக்களே வாங்கிட்டு உங்களுக்கு பசங்க பசிக்குது, காசு கொடுக்குறேன், நான் சாப்பாடு கொடுங்க நானுங்க. அதனால தான் சரி எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துட்டேன் பாரு. அதனால எவ்வளோ பேர் வராங்க பாரு. அவனுக்கு ஒரு 6-7 பேர் இருந்தானுங்க. சரின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டா, அதுக்கப்புறம் பின்னாடியே நிறைய பேர் வராங்க. ஐயா போன் நம்பர் அதே நம்பர். அதே வச்சுக்கிறேன். ரைட்டுங்க. கையில வச்சுக்க, சீட்டு வச்சுட்டே சீட்டு கையில வச்சுக்கிறேன். கையிலே வச்சிருக்கேன் மறக்காம. ஆமா, இது இப்போ ஆபீஸ் நம்ம திருவண்ணாமலையில ஆபீஸ் மாத்திட்டேன். சொல்லவே இல்லையா? ஆமா, ஃபர்ஸ்ட் இருந்தோம்ல, அது ரைட் சைடு பக்கத்துல நான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் எங்க இருந்தீங்க? ஃபர்ஸ்ட் இருந்த இடத்துக்கு பக்கத்துல மாத்திட்டீங்க. முதல்ல எங்க இருந்தீங்க? அதே இடத்துல தான் இருந்தீங்க. இப்ப அதே இடத்துல இருந்து பக்கத்துல மாத்திருக்கீங்க. அது எந்த இடம்? அதே இடம் தான். சொல்ல மாட்டேன். இல்ல இந்த பக்கத்துல இந்த குறுக்கு விவேகானந்தர் தெரு, குறுக்கு சந்து அப்படின்லாம் எதனா ஒண்ணு வருமே, அந்த மாதிரி எதனா இருந்தீங்களான்னு கேட்டேன். நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களே? கண்டுபிடிச்சிட்டோம். இல்ல இப்ப பெரிய கோயிலாண்ட, துர்க்கையம்மன் கோயிலாண்ட, பஸ் ஸ்டாண்டாண்ட அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அடையாளம். முதல்ல எங்க இருந்தீங்க? அதே இடம் தான். அதே இடத்துல தான் இருந்தீங்க. இப்ப அதே இடத்துக்கு பக்கத்துல மாத்தி இருக்கிறீங்க. தண்ணி கூட ஓபன் பண்ண முடியல, தண்ணி பாட்டில் ஓபன் பண்ண முடியல. இவர் வந்து முதலமைச்சரா வராரா? சரி, யார்கிட்ட சொல்லிட்டாதீங்கன்னா என்கிட்ட சொன்ன மாதிரியே. சொல்ல மாட்டேன். இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஐயாவுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. உங்களுக்கும் தெரியாதா? சரி. சரி, 2 பேருக்குமே தெரியாது. ஆனா எந்த இடம் ஆபீஸ், ஆனா மாத்திட்டீங்க. சரி, நம்ம வந்தாங்க. நம்ம என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. வாங்க. 2 ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். அப்படிங்களா? ஒன்று கொடுத்துரு. தயிர் சாதம் வாங்கிக்கிறியா? ஏன் மொத்த பாசம் சாப்பிட்டு பழக்கமே இல்லையா? எப்பயுமே சாப்பிட மாட்டேன் சாமி. ஜென்மத்துல தயிர் சாதம் சாப்பிட்டு பழக்கம் இல்லையா? குடிப்பேன், அது மட்டும். தயிர் சாதம் ஆக்கி போட்டுக்கிறியா வீட்டுல பசங்களுக்கு? அதுவும் போட்டதில்லை. தயிர் எதனா யூஸ் பண்ணிக்கிறீங்களா வீட்டுல? அதுவும் இல்லை. தயிர்ல டீ போடுவேன், பால்ல டீ போடுவேன். ஓம் நமச்சிவாய. ஐயோ, நானும் பார்க்க வேண்டியல. அப்படிங்களா? சரி சரி. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலை சார்பான அன்னதானம் நல்லா இருக்கணும்.
ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் நல்லா இருக்கணும். அன்னதானம் செய்தவங்க ஒரு செட்டு கொடுத்துருவா, ஒரு செட்டு கொடுத்துருப்பா, ஒரு செட்டு கொடுத்துரு. கொடுத்துருமா, அப்படியே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வந்துரு. நடக்க முடியாது அவரால். வரோம் எங்கேயும் போக மாட்டேன், இருங்க. அங்கதான் வரோம். நமச்சிவாசம். நமச்சிவாய ஐயா வாங்க. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால இன்றைய தினம் அன்னதானம் கொடுத்த குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அன்னதானம் கொடுத்த அனைவரும் வாழ்க பல்லாண்டுகள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அன்னதானம் செய்த குடும்பத்தினர் அனைவரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிட்ட சாமிங்க ஒண்ணு வாங்கிக்கோங்க. எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் நல்லா இருக்கணும். ஒண்ணு கொடுங்க. ஒயிட் ரைஸ். ஓம் நமச்சிவாய. இத்தனை 2. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நமச்சிவாய. ஓம் நம சிவாய நமக. போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும். இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். வாழ்க பல்லாண்டுகள், வாழ்க வளமுடன். நமச்சிவாய. நமச்சிவாய. 2 குடும்பம். ஓம் நமச்சிவாய நமக. இந்த அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அன்னதானம் செய்த குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு வாழணும். ஓம் நம சிவாய. 2. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. 1 குடுமா. ஒயிட் ரைஸா தயிர் சாதமான்னு கேட்டு வாங்கிக்கங்க. தயிர் சாதம் இருக்குது, ஒயிட் ரைஸ் இருக்குது. ஓம் நமச்சிவாய. தயிர் சாதம் 1 குடுமா. ஊறுகாய் கொடுத்துருமா. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. ஏன்னா லைன்ல நில்லாம். ஏன் நடக்க முடியலையா? பேச முடியாதா? எத்தனை சாப்பாடு? எத்தனை? இந்த 1. ஓம் நமச்சிவாய நமக. 2 விடும். ஓம் நம சிவாய. எத்தனை வேணுங்க? 1 குடும்பம். ஒயிட் ரைஸ். ஓம் நம சிவாய நமக. ஒயிட் ரைஸ் 1. ஓம் நம சிவாய நமக. 2. ஓம் நம சிவாய நமக. 2. ஓம் நம சிவாய நமக. 1 ஒயிட் ரைஸ் தரேன் ஐயா. அடுத்ததும் ஒரு வெள்ளை சாதமா. நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. சரி சரி. நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய. 2 குடுமா. ஓம் நம சிவாய. 1 குடுமா. 1 குடுமா.
ஓம் நம சிவாய. என்ன பண்றது நைனா, கழகமாகி போச்சு. ஜூலை மாசம் இன்னைக்கு 3 நாள் தேதிக்கு காமிக்கிறீங்க. உலக டாக்டர்கள் தினம் அப்படின்னு போட்டுக்குது. இனிய மருத்துவர்கள் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். சாப்பாடுங்களா? எத்தனை வேணும் ஐயா? ஒன்று கொடுத்துருங்க. உலக டாக்டர்கள் தினம். டாக்டருங்க இல்லைன்னா நம்மளாம் இல்லை. அப்ப நோயாளிகள் இல்லைன்னா டாக்டருங்க இல்லை. அதை யாருன்னா சொல்றீங்களா? யாருன்னா ஒருத்தன் உலக நோயாளிகள் தினம் கண்டுபிடிச்சானா? நோயாளிகள் இல்லைன்னா எந்த டாக்டர் யாருக்கு மருத்துவம் பண்ண போறாங்க? டாக்டர் எதுக்கு இருப்பாங்க? நோயாளி இருந்தா தானே இருப்பாங்க. சும்மா சொல்றேன், சும்மா விளையாட்டு சொல்லுகிறேன். இதை எவ்வளவு சீரியஸா எடுத்துப்பான். சும்மா விளையாட்டு பேசிக்கிறோம். போலாமா? எத்தனை வேணுங்க? பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? என்ன படிக்கிறான்? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 8வது படிக்கிறானா? எங்க படிக்கிறான்? இங்க இந்த அடியா நம்மள. சரி சரி. நல்லா படிக்கிறானா? படிக்க பாக்குறீங்களா போய்? நான் போய் பாக்குறேன். டான்ஸ் பாக்ஸ் கேட்டேன். டேய் வந்துடா, ஏந்துடா, ஏந்துடா ஃபர்ஸ்ட். நடடா, ஏந்துடா. நடக்க ட்ரை பண்ணுறியா? இப்படியே உட்காந்தா யாரா உன்னை பார்ப்பாங்க சொல்றா? இல்ல சாமியார்களுக்கு கொடுக்கட்டுமா? முன்னாடி போறாங்க. இப்படியே உட்காந்து யாரா பார்ப்பாங்க உன்ன? நமச்சிவாய. கமலஹாசன். நமச்சிவாயம். எத்தனை ஐயா? 2 கொடுங்க. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையா இருக்கிறோகரா. 1 கொடுங்க. ஓம் நம சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இட்லி இன்னைக்கு ஸ்பான்சர் ஒருத்தர் கிடையாது, 2-3 பேர். அதான் பேர் சொல்லாம கொடுத்துருங்க. நமக்கு அனுப்புவாங்கல்ல 50 பேருக்கு 70 பேருக்கு 100 பேர் அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கிறதெல்லாம் ஒன்னா சேர்த்து போட்டு நீங்க தனியா ஸ்பான்சர். ஓம் நமச்சிவாய. தண்ணி மட்டும் ஒன்று. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. நமச்சிவாய. 2 கொடுங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. போயிட்டு வாங்க. ஒரு சாப்பாடு ஒரு செட்டு கொடுத்துருங்க. பெருங்காயம் வாங்கி. பெருங்காயம் நமச்சிவாய. சாமியார்களுக்கு தான். லோக்கல் ஆளுங்களாம் இப்போ வீட்டுக்கு தான் எடுத்து போறாங்க. இங்கன்னா இங்கே தான் சாப்பிட முடியும். பாக்ஸ்ல தானே வீட்டுக்கு எடுத்து போக முடியும். எத்தனை வேணும்? 2. ஒன்று குத்துருமா? ஒன்று கொடுமா? ஓம் நமச்சிவாய. 1 கொடுமா? ஓம் நமச்சிவாய. வடை தான் ஒன்னா கொடுத்தா கூட வடை இல்லைன்னா விட்டுற மாட்டாங்களா? சேர்த்தான் கொடுப்போம். 1 கொடுப்போம். சிங்கிள் வடை போகிறது தான் நமக்கு அந்த வடை லாஸ்ட் வரைக்கும் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 2 சாப்பாட்டுக்கு ஒரு வடை. சிங்கிள் சாப்பாட்டுக்கும் போதும் இல்லை. சிவாய. போயிட்டு வாங்க ஐயா. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க.
வைக்கணும்? தண்ணி ஒன்று ஊற்றுங்க. இங்கயா? இங்க தானே? இது மேலையா? இங்க அங்கதான் வைக்கணும் கரெக்டா. 1/2 அடி கூட தள்ளக்கூடாது. போல் வச்சுக்கிறேன். அங்க போனா போல் வச்சுக்கிறதுல கரெக்டாக வைக்கணும். என் தலைவலி ஒன்று குத்துருப்போம் தாத்தா. எம்மா நேரமா நின்று குத்துன்னு வந்தாங்க. கரெக்டா வண்டி நடு ரோட்ல வரும்போது வரியா தாத்தா? சரி ஒன்று குத்துருமா. ஹலோ ஹாய். சாப்பிடு நைனா, சாப்பிடு நைனா. எதிர்பார்க்குறீங்களா? இல்லை இல்லை நம்ம நண்பர்களா? வேற ஒன்றும் இல்லை. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. வாங்க வாங்க. 2ஆ? ஓம் நமசிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. ஒன்று கொடுங்க, ஒன்று கொடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாயம். நமச்சிவாயம். எறும்பு. ஓம் நமச்சிவாய நமக. என்ன தாத்தா கையில மணி? நீதான் தாத்தா மணி? பச்சை குத்திங்கிற அவருக்கு வாங்க 2 வாங்கிங்க. இந்த போர்டு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து திருச்செந்தூர் தாத்தா ஞாபகம் தான் வருது. ஏன் சொல்ல, இந்த போர்டை வச்சு அவரை இந்த போர்டை வச்சு கிண்டல் பண்ணின்னு இருப்பான் அவரை. சிரிப்பாரு அப்படியே கவலையை மறந்து. அவருக்கு இருக்காரு எங்க இருக்காரு? சாப்பிட்டு போறாரு. சரி சரி சரி. நீ கொடுக்க சாப்பாடுல அவருக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறாரு. சரி சரி சரி. அவருக்கு இது வேற யாரும் இருக்க மாட்டாரு. சரி சரி சரிங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டு. க்ளோஸ் ஃப்ரெண்டு. நமச்சிவாய நமச்சிவாய. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஐயா. சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய. தயிர் சாதம் வேணாமா? 2 வெள்ளை கொடுத்துருந்தோம். எங்க ராஜகோபால் சாமி? இல்லை, ஒரு ஆப்தான் இங்கே தான் வேலை இருக்கு. சென்சார் அது. இந்த மாதிரி அவர்கிட்ட சைடில் வச்சிருக்கலாம். ஓம் நமச்சிவாய. அதுக்கு மேலே வைப்பாங்க சைடில். தயாருக்கு முன்னாடியே சொல்லிடக்கூடாது. தாத்தா நீ இருக்கிறன்ற ஞாபகமே இல்லாம போய் நிக்கிறேன் தாத்தா. நீ இருக்கிறன்ற ஞாபகமே இல்லாம போய் நிக்கிறேன் தாத்தா. நீ என்ன பண்ண வரும்போதெல்லாம் ஒரு சிவப்பு கடி காட்டு காட்டு தாத்தா. ஆமா அப்படியே நீ இருக்கிற ஞாபகம் தாத்தா. அப்படிதான். அதை விட ஒரு பெரிய கல்லை தூக்கி கொடுக்க வச்சுட்டாங்க. கல்லு தூக்கி அடிக்காம இருக்கிறேன்னு சந்தோஷப்படுறேன். போ ஒண்ணு கொடுத்துருமா. என்ன நீனா நோட்டு தரேன். என்ன நோட்டு நீனா? அடிக்கல நீனா. மிஷின் இல்ல, ரிப்பேர் ஆகுது. கரண்ட் இல்ல, அதனால ரிப்பேர் ஆகுது மிஷின். எல்லாருக்கும் ரிப்பேர் ஆச்சு, எனக்கு மட்டும் ரிப்பேர் ஆச்சு. ஆமா கரண்ட் இல்ல. 2 விதமா இருக்கலாமா? நைனா கரண்ட் இல்ல நைனா. நைனா கரண்ட் இல்ல, ஷட் டவுன் ஆகுது. கரண்ட் வரும்போது அடிச்சு கொடுக்குறேன். சரி சாமி. எத்தனை ரூபாய்? 33 ரூபா வேணுமா 44 ரூபா வேணுமா நோட்டு? அது உங்க இஷ்டம். அவர் கையில வாங்கி வைக்க மாட்டாரு. கையில வாங்கிக்கணைனா வாங்கி பொறுமையா வண்டி எடுத்துட்டு அப்புறம் பண்ணலாம். போயிட்டு வாங்கினா போயிட்டு வாங்கினா. நான் சொல்றேன் கரண்ட் வந்தவொடனே சொல்றேன். இபில எழுதி கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நோட் அடிக்க போற மிஷின் பண்ண போறோம், கரண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துக்கிறோம். இபில அதுக்கு உத்தரவு வந்து எழுதி கொடுத்துட்டாங்கன்னா, கரண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நான் அடிச்சு உடனே கொடுக்குறேன் உனக்கு. சரியா?
எத்தனை சாப்பாடு ஐயா? ஒன்று. ஓம் நமச்சிவாய. உங்க அம்மா வராங்க சார். எங்க அம்மாவா? எங்க? ஓ, உங்க அம்மா கஸ்தூரி. சரி. எங்க அம்மா உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரிங்களா? உமா மகேஸ்வரி தான் எங்க அம்மா. எப்ப கஸ்தூரியா நாங்க? அப்புறம் நல்லா பாட்டு பாடுவாரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு. இந்த பையன் உண்மையான பையன். அவங்க கொடுங்க. அவங்க வாங்கிட்டாங்க. நிமிஷம். உங்க அம்மா பேர் என்ன? எங்க அம்மா கேட்கறாங்க. அவங்களும் உங்க அம்மா தானா? அம்மாக்கு அம்மா. அம்மா உங்களுக்கு ஆயா. ஐயா உங்க அத்துக்கிட்டு போட்டு போறா. ஓம் நமச்சிவாய். வடை கொடுத்துருமா. எத்தனை வேணுங்க? 2. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய். 2. ஓம் நமச்சிவாய். 2. ஓம் நமச்சிவாய். கொடுத்துட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய். ஒன்று மட்டும் கொடுங்க. போடுங்க சாமி. வாங்க. சரி. வாடகை அது? ஆமா சார். ஆமா சார். 200 ரூபாய் 7 கிலோமீட்டர் கொடுறாரு. 200 ரூபாய் இங்க இருந்து. சரி. கூட வருவார் அவரு? இல்ல, அங்க கலெக்ட் பண்ணிக்குவாரு. ஓ சரி. அவங்க உடம்போது ஒரு அரை மணி நேரம் பிஃபோரா பண்ணாங்கன்னா அதை கலெக்ட் பண்ணி. சரி ஓகே. வா. நீ எங்க போட்டாலும் அது எங்க போய் சாப்பிடுதோ அங்கதான் போய் சாப்பிடுதுண்ணா. அங்க போய் சாப்பிடு. உள்ள போய் சாப்பிடு. குடுமா. இந்தாடா. என்னக்கா கையில கட்டெல்லாம் போட்டுனுக்குறா? எங்கக்கா? என்ன இஷ்டாங்களா? வண்டிக்கார இஷ்டிக்கிறாங்க. அதான் கடவுளே. நமச்சிவாய். 2. சரி. நமச்சிவாய். 2. ஓம் நமச்சிவாய். 2. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. 2 கொடுங்கம்மா. நமச்சிவாய. 2 கொடுத்துருமா. பார்த்து. இல்லை தயிர் சாதம் கொடுங்க. எதுனாலும் ஒரு தயிர் சாதம் ஒரு ஒயிட் ரைஸ் கொடுத்து. சிவாய். இன்னைக்கா காரக்குழம்பு, தயிர் சோறு. எப்படி கரெக்டாக சொல்ற? அது என்னமோ சொல்ல. நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை வேணும்? 1 கொடு. நமச்சிவாய. எத்தனை வேணும்? 2. எத்தனை வேணும்? 2 இல்லை 1. ஓம் நமச்சிவாய். இன்னொன்று 1 கொடு. போயிட்டு வாங்க. 2.
எத்தனை வேணும்? 2. குடுமா எத்தனை வேணும் உங்களுக்கு? 2. எத்தனை வேணுங்க? 1 போதும். 1 போதும். சிவாய நமக. 1. வெள்ளை சாப்பாடு 1. நமச்சிவாய் நல்லா இருக்கிறேன். நமச்சிவா. வாங்கி நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். எங்க இருக்கிறீங்க? அங்கேயே இருக்கிறீங்களா? இல்லைங்க, நான் வந்துட்டேன் 4 நாள். அப்படிங்களா? சரிங்க. சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டு சாப்பாடு நான் கொடுத்துட்டு சரி, சாப்பாடு முடிச்சுட்டு அப்புறம் தான். சரி. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். வாங்க சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். பார்த்துட்டேன் சார். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ரொம்ப பசி சார். ஒன்று குத்துருமா? 10வது 2-3 நாளாக வரல. 3 நாளாக வரல. 3 நாளா வரல. அன்னதானம் வந்தா வருவேன். சரி, நான் ஒன்றும் உங்களோட சொல்லு. கண்டிப்பா அன்னதானம் வந்தா வருவேன். சாப்பாடு பார்த்துட்டேன். வண்டி வருதுன்னு சொன்னேன். கேட்டு பாருங்க பொய்யா இல்லையா? சாப்பாடு வண்டி வருது. அவங்க சாப்பாடு போதுன்னு சொன்னீங்களா? வண்டியில போறவங்க வாங்கிட்டு போனாங்க. அப்படி வண்டியில போறவங்க வாங்கி வந்த வச்சு சொல்றீங்க ஒன் டே ஃபுட்டு சாப்பாடு வருதுன்னு. சாப்பாடு பார்த்து தெரியுங்க. 2 நான் என்ன சார் பண்றது? வந்தா வந்துட போறேன். கோவம் இல்லை சார். வடை கொடுக்கல. வடை வச்சுட்டு பாருங்க. அப்படியா சொல்றீங்க? சிவன் எப்படிங்க வந்து மனுஷ ரூபத்துல வருவாரு? எங்க வரத்துல? நீ அங்க இருக்கத்தே இல்ல. நீனா ஒரு வாட்டி தான் வர. நீ வந்து ஏன் சாமி அங்க வரத்துல? நீ எப்ப எங்க போய் எத்தனை நாள் அது ஊருக்கு போய் இப்பதானே வர? நீ ஊருக்கு போய் இப்பதான் வராங்க. ஏன் சாமி தேனிக்கு வரட்டுமா? வெறும் சாப்பாடு சாப்பிடு தாத்தா. அடுத்தவங்களை பத்தியா நம்ம பேசுவோம். சாப்பிடு. 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சா? 3 நாள் வண்டி வரலையே. 3 நாள் சாப்பிடாம இருந்தா இந்த சோறு சாப்பிடுறது. இந்த சோறு சாப்பிடலன்றியா? இட்லி வாங்கி சாப்பிடுவேன். இட்லி வாங்கி சாப்பிடு. வீட்டும் சாப்பிடவே முடியாது. சரி, அதெல்லாம் சும்மா பாருங்க. இந்த டம்முல தான் கிடக்கும். பாருங்க. சரி சாப்பிடு. வயிறு ரொம்ப சாப்பிட முடியாது. சரி சாப்பிடு. இப்படி போய் சொல்லி சாப்பிடவே இல்லை. அங்க சாப்பாடு கிடைக்காது. சரி மெல்ல முடியாது. என்ன இது நல்லா வெந்திருக்கும். நல்லா குழம்பு சாப்பிடுங்க. திருவண்ணாமலையில சாப்பாடுன்னா குஞ்சிய போட்டு சாப்பாடுமா. வேற எந்த ஆசிரமத்திலையும் கிடையாது. சரி, நன்றி. அதுக்கு ஆக்கம் இதே தான். அவங்க ஊற வச்சு கொஞ்சம் வேக்காடு பண்ணி அமிச்சா சோறு இது மாதிரி பெருசா வந்துடும். இவன் இது பூரா புழுங்கலரிசி இல்லை, ரைஸ் மில் அரிசி, பருவல் அரிசி. அதை பக்குவமாக கொஞ்சம் ஊற வச்சு அதை வச்சாங்கன்னா இதே மாதிரி நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். எல்லாருமே சாப்பிடலாம். குழம்பு வேணாம், வெஞ்சனம் வேணாம், ஒன்றும் வேணாம். இந்த தோட்டை உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா சாப்பிடுவோம். சரி. அந்த சாப்பாடுலாம் சாப்பிட முடியாது. சரி தாத்தா, சாப்பிடுங்க. சும்மா வேஸ்ட்டு தான். சாப்பிடு, சந்தோஷமா சாப்பிடு. அதான் 3 நாள் ஆச்சு சாப்பிடு. சரி, சந்தோஷமா சாப்பிடு. நல்லா இருக்கிறியா பாட்டி? ஆயா எப்படி இருக்குது? ஓ, ஆயா தான் அது.
ஆயா தானே இது? ஆயா பத்திங்கிறாங்க. ஆயா பத்து இருக்குது. ஆயா வடை ஒன்று கூட ஆயா இது. இந்த ஒரு வடை தான் இருக்கு. இந்த ஒரே வடை தான் இருக்குது. அதுக்கு அடிச்சு இந்த ஒரே வடை தான் இருக்குது. தண்ணி கொடுமா. ஒரு வடை மட்டும் கொடுத்துருமா, அதை அதிக சாப்பிடுமா. வடை இல்லையா, ஒரே வடை இருக்குதுங்க. அதுதான் அவங்க அதான் குத்தாச்சு. அப்புறம் என்ன? நான் சொன்னா நீங்க இல்லைன்னு சொல்லிட்டியா? நிக்க வேணாமா? வடை கேட்டே குத்துட்டேன். நிக்க வேணாமா? சரி போ. இங்க வந்து நில்லு. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். ஓம் நம சிவாய். சிவாய் அவருக்கும் ஃபுல்லாக போட்டோம். போட்டோம். சிவாய நமக. ஓம் நம சிவாய். இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். எப்பவும் அன்னதானம் பண்றவங்க நல்லா இருக்கும் வேண்டிங்க ஐயா. ஓம் நம சிவாய். சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. சாப்பிடுங்க ஐயா. ஓம் நம சிவாய நமக. நமச்சிவாய். சாப்பிடுங்க. நர்ஸ் சொல்லுங்க ஐயா. சிவாய நமக. எங்க போயிருக்காரு? நாளில இருந்து இங்க ஆள் இருக்கணும்னு சொல்லிடுங்க. ஓம் நம சிவாய ஐயா. சிவாய நம. சாப்பிடுங்க. வரேன். எங்க கோயிலே உட்காந்துட்டீங்களா? சரி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பாட்டிமா, இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். எப்பவும் அன்னதானம் பண்றவங்க நல்லா இருக்குன்னு வேண்டிங்கம்மா. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். சிவாய நம. சாப்பிடுங்கம்மா. ஓம் நம சிவாய். சாப்பிட்டு இந்த பிளேட்டெல்லாம் டஸ்ட்பின்ல போட்டுருங்க. சரி பாட்டி, சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய். சாமி பாத்திரம் வச்சிருக்கீங்களா? இப்படியே போட்டுட்டா போதுமா? தட்டே கொடுத்துட்டா. ஓம் நம சிவாய் நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. ஐயா, இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். எல்லாரும் நல்லா இருக்கும் வேண்டிங்க ஐயா. நமச்சிவாய். நமச்சிவாய். நாளைக்கு வந்துருவார் ஐயா. இல்லை பாட்டி. ஓம் நம சிவாய். சரிங்க ஐயா. ஓம் நமச்சிவாய். தாத்தா, எல்லாரும் நல்லா இருக்கும் வேண்டிங்க. அன்னதானம் பண்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கும்னு வேண்டிங்க. ஓம் நம சிவாய். அண்ணாமலையாருக்கு அரோகரா. வந்துருங்கம்மா, லைனா வந்துருங்கம்மா. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. சிவாய நமக. சிவாய நமக. சிவாய நமக. நம சிவாய. ஓம் நமச்சிவாய நம. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. சிவாய நம. சரி, போடுங்க. குத்தலாம் இறங்கணும். நம சிவாய. சிவாய. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க ஐயா. Arunachala, Arunachala, Arunachala.
என் சொல் அருணாச்சலா படித்திடும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சலா நீங்கிடும் அன்னை பெரிதரும் துதிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓராதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்தோர் என்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சலா இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உலகழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா மைமுல கழிவர் அகத்தினி புகும்போது அகத்தினியோ அருணாச்சலா ஒருவரம் உன்னை கொடுத்தவர்கள் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெருணாச்சலா பாதம் இருந்து போட்டவனை விடாமல் கலந்து நுழைவாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா புத்தமுத்தருத்தனை குணமாய் பணித்தாள் குருவாய் ஒளி அருணாச்சலா குருவாய் கண்ணிய கொடுமைய பராத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணா
அருணாச்சல சிவ அருணாச்சல நெஞ்சிலும் மஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கினை அஞ்சலென்றே அருள் அருணாச்சல கேளாதடிக்கும் கேளில் புகழை கேடு செய்யாத அருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ